அந்நிய தொழிலாளர்களுக்கும் இபிஎஃப் சந்தா செலுத்தப்படுவதை கட்டாயமாக்கும் 2025 இபிஎஃப் தொழிலாளர் சேமநிதி சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மலேசிய பிரஜை அல்லாத தொழிலாளர்களுக்கும் இபிஎஃப் செலுத்தப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் சட்டத்தின் 11வது ஷரத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 4வது காலாண்டில் இது அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக 2வது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். அந்நிய தொழிலாளர்களும் முதலாளிகளும் 2 விழுக்காடு அளவு இபிஎஃப் செலுத்த வேண்டும் என அரசு தீர்மானித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை மூலம் ஆவணங்கள் வைத்திருக்காத மலேசிய பிரஜைகள் அல்லாத தொழிலாளர்களை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு உதவ முடியும் என்று அமீர் கூறினார். ஏனெனில் முதலாளிகளுடன் சட்டப்பூர்வமாக பதிவு செய்து கொண்டு அந்நிய தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் சந்தா செலுத்தப்படும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஒரு நீண்டகால அடிப்படையில் அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருக்கும் தன்மையை இதன் மூலம் குறைக்க முடியும் என்று அவர் மேலும் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.